சூப்பரா இருக்கு. நான் பண்ண மேக்கப் ஆச்சே. அப்ப மேக்கப் பண்ணாதான் நான் அழகா இருப்பேனா? இல்ல இல்ல, நீங்க மேக்கப் பண்ணலைனாலும் அழகுதான் அண்ணி. மத்தவங்க கண்ணு பற்றும்ல, அதுக்காக தான் லைட்டா மேக்கப் போட்டு உங்க அழகை கம்மி பண்ணிருக்கேன். சரி போலாமா? இருங்க, அதுக்கு முன்னாடி ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். சரி. நமச்சி அபி, அந்த பழம் சீக்கிரமா எடுத்து. சரி, இங்க கொடுங்க. நல்லா பாத்து. கீதா, சும்மா தானே உட்காந்துருக்க, கூட மாட ஏதாவது பண்ணலாம்ல? ஏதாவது சொல்லிட போறேன். நான் என்ன இடுப்பு வேலை பார்க்க வந்திருக்கேன். போங்க. அம்மா வசுந்தரா, ஏன் கண்ணை பற்றும் போல இருக்கு. அவ்வளவு அழகா இருக்கு. மஞ்சள் குங்குமம் ஈஸியா அம்மா வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. கொடுங்கம்மா, அதை எப்படி கொடுங்க. வாங்க வந்து உட்காருங்க. வாங்க சம்பந்தி, வாப்பா. ஏய், இதுக்கு பேர் தான் எடுப்பு வேலை. வசு, சம்பந்தி என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. இருங்க அபி. ஆமா, சம்பந்திக்கு ஜூஸ் எடுத்துட்டு வா. சரிங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணான்னு சொல்றேன்ல. தண்ணியாவது குடிங்க. இல்ல இருக்கட்டும் சம்பந்தி, முதல்ல ஃபங்க்ஷன் ஆரம்பிங்க. ஆண்டி, நான் அம்மா கூட கொஞ்சம் பேசணும். பேசிட்டு வாமா. ராகினி பாத்துக்கோ. வாங்க. வெளியே வா. எங்க போற? ஃபங்க்ஷன் இங்க நடந்துட்டு இருக்கு, அவங்க பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்க. இங்கே இரு. விடுங்க. என்ன வசு? நான் ஒன்னு கேட்டா பண்ணுவீங்களா? என்ன பண்ணணும் சொல்லு. ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் நீங்க யாரையும் எதுவும் சொல்லக்கூடாது. புரியல. இல்ல மாம், சரஸ்வதி வீட்ல இருந்து எல்லாரும் வருவாங்க. அவங்க வர்றப்போ நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனையாகும். நான் யாரையும் வேணும்னு எதுவும் சொல்லல வசு. எனக்கு புரியுது மாம், ஆனா அதை மத்த எல்லாரும் தப்பா எடுத்துக்கிறாங்க. அப்படி தப்பா நினைச்சுக்கிட்டு உங்களை ஏதாவது சொன்னா எனக்கு தான் கஷ்டமா இருக்கும். நீ எனக்காக தான் இதெல்லாம் யோசிக்கிறேன்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாரி மாம், நான் உங்களை எதுவும் ஹர்ட் பண்ணிடலையே. ச்சே, என் பொண்ணு எனக்காக பேசுறது எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? நான் எதுக்கு ஹர்ட் ஆக போறேன்? சரி, நான் எதுவும் பேச மாட்டேன். சம்பந்தி, நீங்க வந்து கூட. என்னங்க, சரஸ்வதியும் சம்பந்தியும் வந்துட்டாங்க பாருங்க. வாமா. வாங்க சம்பந்தி. வா மின்னல். பாத்தீங்களாம்மா, இது நம்ம பாப்பாவுக்கான விசேஷம். நீங்க வர்றப்போ ஏதோ போனா போகுதுன்னு வாங்கன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ அவங்கள வாசல் வரைக்கும் போய் வரவேற்கிறாங்க. இதெல்லாம் வேணும்னே பண்ற மாதிரி இருக்கு. வாங்க. அம்மா எங்க காணோம்? ஏன் அவங்கள கூட்டிட்டு வரல? காவியா தனியா வீட்ல இருக்கா, அதனாலதான் அவளுக்கு துணையா அத்தையும் இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் உங்களால வர முடியல. நீ வாங்க வாங்க, உள்ள வாங்க. வணக்கங்க. வாங்க வா சரஸ்வதி. ஒரு நிமிஷம் சரஸ்வதி, இதுக்கு முன்னால நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்க. இருந்தாலும் கல்யாணம்னு பேசி முடிவானதுக்கு அப்புறம் முத தடவையா இந்த வீட்டுக்குள்ள வர. உன்னை ஆர்த்தி எடுத்து தான் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போகணும். அபி, ஆர்த்தி தட்டை எடுத்துட்டு வாமா. அம்மா, நம்ம பாப்பாவை பாருங்க. ஆண்டி, இந்த வீட்டோட மூத்த மருமகளை ஆரத்தி எடுத்து தான் வரவேற்கணும். அதான் நானே எடுத்துட்டு வந்துட்டேன். கார்த்தி, வசு மாதிரி தங்கமான மருமக கிடைச்சதுக்கு
நாங்க கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா. ஒரு நிமிஷம் நீயும் போய் நில்லு. அங்க நில்லு, நான் ஆரத்தி எடுக்கிறேன். நீ உள்ள வாமா, வலது கால எடுத்து வச்சு வா. வாங்க எல்லாரும் வாங்க, உள்ள வாங்க. ஏய் வாமா வாமா. வணக்கங்க. நான் உங்களை அக்கான்னு கூப்பிடலாமா? ஐயோ வசு, நம்ம 2 பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசு தான். எதுக்கு ஃபார்மாலிட்டி? நீ என்ன சரஸ்வதினே கூப்பிடு. ஓகே சரஸ்வதி. வாங்கம்மா. வணக்கங்க. அத்தை உட்காருங்க அத்தை. அங்க உட்காருங்களா? இல்ல மேல ஹால்ல மாப்ள, என்ன சாப்பிடுறீங்க? இது நம்ம வீடு தானே. முதல்ல ஃபங்க்ஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் நாங்க ஆரம்பர சாப்பிடுறோம். கூட்டிட்டு போங்க. ஏய் சொல்லுங்க. நான் ஃபங்க்ஷன்ல இருக்கேன். நான் அப்புறமா பேசட்டுமா? நான் கண்டிப்பா பேசுறேன். ஓகே பாய். ஹே ஏய், என்ன உயர்ந்த மனிதா, வந்ததுல இருந்து பாக்குறேன் பேசாமையா இருக்கீங்க. சரி, இன்னைக்கு ஒரு செல்ஃபி எடுத்து போட்டு ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணிடலாமா? இங்க பாரு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ். ஆதி, ஆடிட்டருக்கு இன்ஃபார்ம் அவரே பண்ணிட்டேன். லைன்ல வந்தாரு, எல்லாம் பேசிட்டேன். சும்மாறா சாமி, சும்மா பக்கத்துல போப்பா. சரி ஓகே, இதுவும் பெண்டிங் வைக்காம உடனே அனுப்பிச்சிடு. அமிச்சிடறேன். சொன்னா கேளு, சாமி கும்பிடு. வெக்கப்படாதப்பா. மின்னல், நாம இப்படி கொஞ்சம் ஓரமா உட்காந்து பேசலாமா? இல்ல, அவங்க போயிட்டாங்க, நீ தனியா இருப்பிய, அது அவனுக்கு பேச்சு துணையா சும்மா. எனக்கு பேச்சு துணைக்கெல்லாம் யாரும் வேணாம். நீ ஓரமா போய் உட்காருமா. இவ எதுக்கு முறைக்கிறா? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குங்க. ஆனா இன்னும் கூட சேஞ்சஸ்லாம் பண்ணலாம். இனிமே இது உன் ரூம். அப்ப உங்களுக்கு? சரி, நம்ம ரூம் தான். உனக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுவோ பண்ணிக்கோ. அப்ப முதல்ல உங்களை தான் சேஞ்ச் பண்ணணும். ஏன்? பின்ன கல்யாணத்துக்கு முன்னாடியே அப்படி இப்படின்னு உரைசுறீங்க. எப்படி? இப்படி இப்படி இல்லையே, நான் இப்படி இப்படின்னு தானே உரசனேன். சரி சரி சரி, நம்மளுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ் பத்தி பேசலாமா? ஃபியூச்சர் பிளானா? இந்த கட்டில் உனக்கு லெஃப்ட் சைடு வேணுமா இல்ல ரைட் சைடு வேணுமா? வேணாம் வேணாம், நீங்க குறும்பா ஏதாவது சொல்லுவீங்க. நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேமா.
நான் அப்பாவி தெரியுமா? நம்பிட்டேன். சரி, நானே சொல்லிடுறேன். சிவபெருமான் எப்படி தான் மனைவிக்கு அவருடைய லெஃப்ட் சைடுல இடம் கொடுத்தாரோ அதே மாதிரி நானும் உனக்கு லெஃப்ட் சைடுல இடம் கொடுத்துறேன். ஏங்க இங்க பாருங்களேன், இந்த இடத்துல ஒரு பெரிய போட்டோ மாட்டினா நல்லா இருக்கும்ல? சூப்பரா இருக்கும். அந்த போட்டோல என்ன வரணும்ன்றது கூட நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன யோசிச்சீங்க? கார்த்திக் வசுந்தரா கழுத்துல தாலி கட்டின உடனே என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? வசுந்தரா கார்த்திக் கணத்துல முத்தம் கொடுத்தால. ஆமா. அதே மாதிரி நம்ம கல்யாணத்தப்போ நான் உன் கழுத்துல தாலி கட்டின உடனே நீ உன் கண்ணத்துல போங்க. ஏய், அது அப்படியே போட்டோவை எடுத்து பெருசாக்கி ஃப்ரேம் போட்டு அது அங்க மாட்டிடலாமா? கற்பனையா சொன்னதுக்கே நீ இவ்வளவு வெக்கப்படுறியே, அப்ப நிஜமா நடந்தா? சும்மா இருங்க. சரி, அந்த போட்டோ எப்படி இருக்கணும்னு சொல்லி சின்னதா ஒரு ரிஹர்சல் பார்த்துடலாமா? இதுக்குதான் நீங்க தனியா கூட்டிட்டு வந்தீங்களா? இதுல என்னமா இருக்கு? நீ நானும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் பாரு. இப்ப கூட நம்ம மேல தனியா இங்க பேசிட்டு தானே இருக்கோம். அதனால எல்லாரும் நம்ம மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதனாலதான் நம்ம தனியா பேசிட்டு இருக்கோம். எல்லாரோட நம்பிக்கையும் காப்பாத்து, என்னோட நம்பிக்கையை மட்டும் காலி பண்ணிடு. சின்ன ரிஹர்சல் தானே கேட்டேன், இதுக்கு போய் நீ ஒரு அடம் பிடிச்சா அப்படி? ஏய் ப்ளீஸ் 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 ஒன்னே ஒன்று ப்ளீஸ் 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 ப்ளீஸ்டா ப்ளீஸ். ஒரு நிமிஷம். நீ முறைக்கிற, அவங்க வெக்கப்படுறாங்க. பார்த்தா ரொம்ப முக்கியமான கட்டத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்றோம். சரி பரவாயில்ல, அம்மா கீழே கூப்பிடுறாங்க, வந்துரு. உனக்குலாம் கல்யாணமே ஆகுதுடா. தேங்க்ஸ்ப்பா. இந்தம்மா சம்மந்தி வாங்க. அண்ணே நீங்களும் வாங்க அண்ணே. வாங்க.
ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. நல்லா நல்லா இருமா, எப்பவும் சந்தோஷமா இரு. மாம் சந்தோஷமா இரு. வா ஆதி. இது என் பொண்ணுக்கு நான் பண்ற சீரு. டைமண்ட் செட் 25 lakhs தான் ஆச்சு. என்ன சம்மந்தி இது? கல்யாணத்துக்கு தான் எல்லாம் செஞ்சிட்டீங்களே, இப்ப எதுக்கு இவ்வளோ? என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா என் பொண்ணுக்கும் எனக்கும் எல்லாம் முடிஞ்சு போச்சா? என் பொண்ணுக்கு நடக்கிற ஒவ்வொரு விசேஷத்துக்கும் என்னால முடிஞ்சதை நான் செய்வேன். வீடியோ எடுக்கிறியா? எடு. ஆதி, அந்த பாக்ஸ் எங்க? ரிங்க கொடு. மாப்பிள்ள இங்க வாங்க. இந்த வசு மாப்பிள்ளைக்கு போட்டு விடு. டைமண்ட் ரிங் ஜஸ்ட் 5 lakhs தான். அடாடாடா, ராயல் பிளட்னா ராயல் பிளட் தான். போட்டு விடுமா, போடு. எடு. ரொம்ப அழகா இருக்குமா. மாப்பிள்ள நல்லா பாருங்க. இட்ஸ் a Belgian solitaire. அதோட கட்டிங்காகவே எக்ஸ்ட்ரா காசு கொடுத்துருக்கேன். சம்மந்திமா, நல்லபடியா நடந்து முடிஞ்சது. வாங்க சாப்பிடலாம். இருங்க, உங்களோட கடமையே முடிச்சிட்டீங்க, நான் செய்ய வேண்டியது பாக்கி இருக்குல்ல. இரு. காயின் எங்க? சம்மந்தி, நாங்க எல்லாருக்கும் துணி, மஞ்சள், குங்குமம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அது உங்க சைடுல இருந்து நீங்க பண்றது, இது என் பொண்ணுக்காக நான் பண்றது. இதுல எதுக்கு மேடம்? இப்போதானே சம்மந்தியம்மா கிட்ட சொன்னேன், நீங்க கேட்கலையா? இல்ல, அதெல்லாம் பண்றது வழக்கம் இல்லையே. தமிழ், என் பொண்ணுக்கு நான் செய்யறேன், அதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல, நீங்க இவ்வளவு காஸ்ட்லியா செஞ்சா இல்ல, நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு வீட்லயும் இதெல்லாம் செய்யணுங்கிற கம்பல்ஷன் வந்துரும் பாக்குறீங்களா? அவங்கவங்க சக்திக்கு ஏத்த மாதிரி அவங்கவங்க பண்றாங்க. என் பொண்ணுக்கு என்னால இதெல்லாம் கொடுக்க முடியுது. உங்க மாமியார் வீட்ல அவங்களால என்ன கொடுக்க முடியுமோ அதை நீங்க வாங்கிக்கோங்க. அவங்களால செய்ய முடியலன்னா நீங்க வேண்டான்னு கூட சொல்லலாம். ஆனா என் பொண்ணுக்கு செய்யறத வேண்டான்னு சொல்லாதீங்க. நீங்க எல்லாத்துக்குமே இப்படி சம்மந்தி ஏதோ செய்யணும்னு ஆசைப்படுறாங்க, செய்யட்டும். என் பொண்ணுக்கு நடந்த விசேஷத்துல நீங்க வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். யூஸ்வலா இந்த விசேஷத்துக்கு வரவங்களுக்கு ஜாக்கெட் பிட்ல மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுப்பாங்க. சம்மந்தி வீட்ல இருந்து கொடுப்பாங்க. இருந்தாலும் என்னோட ரேஞ்சுக்கு நான் இதை கொடுக்கறேன். பட்டு புடவை 15,000 ரூபாய். இது 1 சவரன் கோல்ட் காயின். வாங்கிக்கோங்க.